கள்ளச்சாராய சம்பவத்தில் ஃபோம்பிசோல் மருந்து தொடர்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை தரப்பில் புதிய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க, பதிவு செய்யலாம். ஃபோம்பிசோல் மருந்தானது இந்த கள்ளச்சாராய மெத்தனால் குடித்து பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கிய மருந்தாக இது கருதப்படுகிறது. இந்த மருந்தானது இன்று இந்த மருத்துவமனையில் 30 பேருக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலையில் இருப்பதன் காரணமாக இந்த மருந்து வெளிநாட்டிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டு நேற்று இரவே கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு TNMSC மூலமாக, அதாவது தமிழ்நாடு மருந்து பொருட்கள் வாங்கும் நிறுவனத்தின் சார்பாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கூடுதலாக 50 மருந்துகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று வரை பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 54ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று தற்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் மட்டுமே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர் சிகிச்சை, அதாவது அவசரகால சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு இந்த ஃபோம்பிசோல் மருந்தானது பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் கூடுதலாக அந்த மருந்து இன்று பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு இன்று மட்டுமே 30 பேருக்கு அந்த மருந்தானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று வரை தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த 7க்கும் மேற்பட்டோர், செயற்கை சுவாசத்தில் இருந்தவர்கள் 7க்கும் மேற்பட்டோர் தற்போது நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஹீமோடயாலிசிஸ் மற்றும் இந்த ஃபோம்பிசோல் போன்ற மருந்துகள் பயன்படுத்துவதன் காரணமாக நல்ல முறையில் உடல் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.